ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்மல் பூந்தி லட்டு கிடையாது. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிட முடியும். ஏன்னா இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பூந்தி பொரிக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. 2-3 பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே சுலபமாக இந்த டேஸ்டியான லட்டு பண்ணி முடிச்சிட முடியும். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், அப்படியே நம்ம பூந்தி பொரித்து செஞ்ச பூந்தி லட்டு போலவே இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதே போல தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி பூந்தி லட்டு ப்ராப்பராக எப்படி பண்ணுறது, கடைகளில் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கடலைப்பருப்பு தேவைப்படும். 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு இருக்கும். இதை இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம இந்த அளவுக்கு தான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். ஆனால் இதிலேயே 15 கிட்ட லட்டு வரும். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறமா மூடிட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லாவே ஊறி இருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இது நல்லா ஊறி இருந்தால் தான் நம்மளுடைய லட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ எல்லா பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக ரவையாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு 1 லிட்டர் அளவு எண்ணெய் சேர்ப்போம். அதில் தான் நம்ம பூந்தி பொரித்து பூந்தி லட்டு தயார் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த நெய் நல்லா உருகினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்போட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். லட்டுக்கு நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது முழுமையாக வறுபடுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். உங்கள் ஸ்டவ்வோட தீ அளவை பொறுத்து கொஞ்சம் டைம் மாறுபடலாம். அதனால் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கடாயில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு இந்த மாவு மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் இப்போ முழுமையாக ட்ரை ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த அளவுக்கு ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா மறுபடிக்கும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வறுக்கும்போது இது கொஞ்சம் அங்கங்கே கட்டிப்பட்டிருக்கும். அதெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த வறுத்த மாவை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை. இந்த சர்க்கரை லேசாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. அப்போ பாகு பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை முழுமையாக கரைய விடுங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒயிட் கலரில் முறையாக வருதில்ல. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். கொஞ்சமாக இந்த பாகை தொட்டுட்டு நீங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு நீளமாக கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதில்ல,
இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா மீதம் இருக்க மாவை நம்ம சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் கலர முடியும். இப்போ ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்க மாவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ட்ரை ஆகுறது வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்க மாவையும் சேர்த்தாச்சு. நான் சொன்ன அளவுகளில் அப்படியே பண்ணிங்கன்னா அளவு மாறாமல் கரெக்டாக வரும். இந்த ரெசிபிக்கு நம்ம மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுலேயே நீங்கள் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா அந்த பாகெல்லாம் உறிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன பீஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இதில் நான் முந்திரி தாளித்து கொட்ட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது பண்ணினோன்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும், அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுடைய அந்த லட்டு மிக்சர் இருக்குல்ல, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட சூடு இல்லை. இந்த டைமில் நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு நல்லா உருட்டிட்டு நீங்கள் நல்லா காய வைக்கும்போது இது நல்லாவே ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் காய வைங்க, அப்போ அது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நார்மல் நம்ம பூந்தி லட்டு போலவே தான், ஆனால் இதில் வந்து பிகினர்ஸ்க்காக நம்ம ஈஸியான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்களே பாருங்கள், நம்ம பூந்தி லட்டு போலவே அப்படியே இருக்குது. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அதோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.